அற்புதமான பகுதிக்குள்ள வந்திருக்கிறோம். ஆராதனை மூலமாக, பாடல்கள் மூலமாக, அநேக சங்கீதம் மூலமாக தேவனை நம்ம மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் பேர் தலையை குனிச்சு சொல்ல கூட மாட்டேங்கிறாங்க, அவ்வளவு துக்கமாக இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல வர்றதுதான் நம்மளுக்கு என்னது மிகுந்த சந்தோஷம், மன மகிழ்ச்சி இங்கதான் இருக்குது இல்லைங்களா? வீட்டுக்கு போனா எவ்வளோ திட்டங்கள் இருக்குது, காலேஜுக்கு உள்ள போயிட்டா எவ்வளவோ கமிட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா? வேலை மேல போயிட்டா எவ்வளவோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனா இங்க ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கா? இங்கே எனக்கு கமிட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்றவங்களே இதுக்குன்னு பார்க்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும். எனி டைம் வி ஹாப்பி. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணோம்? எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலையும் ஆண்டவரிடத்துல என்ன பண்ணுமா? சந்தோஷமா இருக்க கத்துக்கணுமா? நம்ம சில உலகத்துல நம்ம காரியங்கள் பார்க்கிறோம். எது மூலமா சந்தோஷம் வரும்னு சொல்றேன் நினைக்கிறீங்க? சந்தோஷம் எப்படி எல்லாம் கிடைக்குது இந்த உலகத்து மூலமா நம்மளுக்கு? பணம் இல்லைங்களா? பணம் தான் இல்லையா? பணம் தான் பல்லெல்லாம் கொஞ்சம் தெரியும் இல்லைங்களா? நம்ம பணம் தேவைதான், எல்லாருக்கும் நமக்கு அவசியம். பணம் இருந்தா ஒரு என்ன பண்ணுது, சில காரியங்கள்ல நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கும். அது நிமித்தமா கூட என்ன பண்ணுதுங்க, சந்தோஷம் கிடைக்கும் இல்லைங்களா? வேற வேற உலகத்துல நம்ம எந்தெந்த காரியங்களுக்காக சந்தோஷப்படுறோம்? நல்ல கணவன் கிடைச்சா சந்தோஷம். என்ன பண்றோம்? நல்ல கணவன் நம்மளுக்கு கிடைச்சா என்ன பண்றோம்? சந்தோஷப்படுறோம். நல்ல ஒரு மனைவி கிடைச்சா நம்மளுக்கு சந்தோஷப்படுறோம். நல்ல ஒரு வேலை கிடைச்சா சந்தோஷப்படுறோம் இல்லைங்களா? நம்மளுடைய பிள்ளைங்க என்ன பண்றாங்க? நல்ல பேர் எடுத்தா என்ன பண்றோம்? பெற்றோர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இல்லைங்களா? இந்த விதமான சந்தோஷங்கள் உலகத்துல கிடைக்குது. நல்ல வேலை கிடைச்சா சந்தோஷம் இல்லைங்களா? நல்ல சம்பாதிச்சு நல்ல ஒரு திருப்தியான வாழ்க்கை இருந்தா சந்தோஷம். இந்த உலகத்துல நீ இந்த பார்க்கமான சந்தோஷம். ஆனா வேதத்துல நம்ம பார்க்கிறோம், அநேக இடங்களில் நம்ம பார்க்கிறோம் எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு வேதத்துல பாருங்க. கஷ்டம் வரும்போது கூட நீ என்ன பண்ணணுமா? சந்தோஷமா இருக்கணும். வேதனை வரும்பொழுது கூட நீ சந்தோஷமா இருக்கணும். எவ்ரி மூமெண்ட் வி ஹாப்பி. என்ன பண்ணா எந்த சமயத்தில் என்ன பண்ணணுமா? சந்தோஷமா இருக்க நம்ம கத்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது பாருங்க. எங்கெங்க எந்தெந்த சூழ்நிலை கஷ்டப்படுற நேரத்தில் எப்படி நான் சந்தோஷமா இருக்க முடியும்? வேதனை இருக்கிற நேரத்துல நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இப்ப போர் நடந்து கொண்டிருக்குது, சந்தோஷமா இருக்க முடியுமா? ஆனா அவர்களுக்காக நம்ம என்ன பண்றோம்? திறப்பில நின்று ஜெபித்து அந்த வீரர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கிறவளா இருக்கும் பொழுது ஒரு சந்தோஷத்தை நிம்மதி ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்ம தேசத்திற்கு தருகிறார். நம்முடைய ராணுவர்களுக்கு என்ன பண்றாரு? பாதுகாக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். எத்தனை தாய்மார்கள் என்ன பண்றாங்க? ராணுவ வீடுல இப்பெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, ரொம்ப துக்கமா இருப்பாங்க, என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ பார்டர்ல அப்படின்னு. ஆனா நம்ம அவருக்காக ஜெபிக்கும் பொழுது அவங்க ஒரு போன் கால் வந்த பிறகுதான் அவங்களுடைய மூஞ்சில என்ன பண்ண முடியும்? ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். இன்னைக்கு ஒரு போன் கால் ஒரு மெசேஜ் பண்ணிட்டேம்மா சாப்பிட்டியான்னு ஒரு மெசேஜ் அந்த ராணுவ பார்டர்ல இருந்து அனுப்பும் பொழுது அந்த தாய் அந்த மனைவிக்கு ஒரு சந்தோஷம். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுது? சந்தோஷம். எவ்வளவு பேர் இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனையில இருக்காங்க. இஸ்ரேல் பார்டர்ல, அங்கேயும் உக்ரைன்ல, எல்லா இடத்துலயும் வார்கள் நடந்திருக்கிறது. ஆனா ஒவ்வொரு வீட்டிலும் சமாதானம் சந்தோஷம் இல்லை. ஆனா இந்த உலகத்தை கொடுக்கிற சந்தோஷத்தை விட வேதத்துல அநேக இடங்கள் நம்ம என்ன பண்றோம்? சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க கை கொடுத்து எப்பவுமே சந்தோஷமா இருங்க சொல்லுங்க. சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணோம்? எவ்ரி மூமெண்ட் எந்த நேரமும் நம்ம என்ன பண்ணோமா? சந்தோஷமா இருக்கணும். அதுதான் நம்ம வேதத்துல பார்க்கணும். இப்ப நம்ம பார்க்கிறது காரியம் வந்து சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அல்லேலூயா. பிலிப்பியர் எடுத்துக்கொள்ளலாமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. சகோதரிகள் பக்கம் யாராவது வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறாரு? எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறாரு? சந்தோஷமா இருங்க. மறுபடியும் என்ன பண்றாரு? உங்களுக்கு சந்தோஷமா இருங்க 2 வார்த்தை சொல்றாரு. சில உலக காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு வீட்டுக்கு நம்ம போகும் பொழுது, ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கும் பொழுது ஒரு 2 வாட்டி சொல்லும் போது உங்க மூஞ்சில
என்ன பண்ணுவாங்க? ஒரு சந்தோஷமான முகத்தை பாத்தீங்களா? ஒரு வீட்டுக்கு யாரா உள்ள போன உடனே சாப்பிட்டியாப்பா ஒரு வாட்டி கேட்டா கொஞ்சமா தான் இருக்கும். சாப்பிட்றியாப்பா இன்னொரு வாட்டினா அப்போ அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. எந்த இடத்துல தான் இப்ப நம்ம பிள்ளைங்க கூட ஏதாவது பாஸ் பண்ணிட்டு போய் நம்ம என்ன பண்றோம்? சந்தோஷம் வரும். இன்னும் நம்மளுக்கு சந்தோஷம் ரெண்டு. ஏன்னா ஒரு வாட்டி அதிகாரமாக சொல்றாங்க, ஒரு இடத்துல இன்னத்துக்கு ரெண்டாவது வாட்டி சொல்லும் பொழுது அது நம்மளுக்கு உட்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தைகளை என்ன பண்றோம்? நம்ம உட்கொள்ளும் பொழுது நம்ம மனதில சந்தோஷம் வருது. அதுதான் சொல்றாரு இங்க வார்த்தையில சொல்லும் பொழுது, கர்த்தருக்குள் என்ன பண்ணுங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. எந்த சூழ்நிலையிலோ எந்த பிரச்சனைகளிலோ எந்த போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய கரங்களில கொடுத்து நம்ம என்ன பண்ணோம்? சந்தோஷமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அதே 1 தெசலோனிக்கேயர் 5:16 வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 5:16 அங்கேயும் பாருங்க எப்படி சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று 5:16 எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். எப்பவுமே யார ரொம்ப எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற கரங்களை உயர்த்து சொல்லலாமா? எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறேன். என்னப்பா 4 பேர் தான் வருது, இவ்வளவு பேர் சந்தோஷமா இல்லையா? ஆண்டவர் வேதத்துல சொல்லுறாரு பாருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. எது நடந்தாலும் இல்லையா, நம்ம பாடுறோம் இல்லையா, பாட்டுல பாக்குறோம் இல்லையா, சந்தோஷமா நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையில நம்ம என்ன பண்ணணுமா? சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாடல் பாடணும். ஏன்னா சந்தோஷம் தான் அவங்களுக்கு மருந்து. என்ன சொல்றாங்க இன்னைக்கு பார்க்கும் பொழுது, எப்பவுமே நம்ம சிரிச்சுனே இருக்கிறதுக்கு என்ன பண்ணிடுறாங்க, ஜாஸ்தி காமெடி சேனல் போட்டு விடுறாங்க இல்லைங்களா? ஏன் எப்படியாவது இப்படியாவது சிரிக்கட்டுமே ஜனம். ஏன்னா ஒருவருக்கு ஒருவர் நம்ம என்ன பண்ணோம், எவ்வளவு பிரச்சனை இங்கே கூட நம்ம இருக்கிறோம், எவ்வளவு பேர் இருக்கிறோம். எது நடந்தாலும் கஷ்டம் வந்தாலும் கண்ணீர் வந்தாலும் நம்மளால என்ன பண்றோம்? மற்றவங்களை சிரிக்க வச்சு அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? சந்தோஷமான ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ எந்த பிரச்சனையில இருந்தாலும் உனக்கு போராட்டம் தான். இன்னைக்கு நம்ம போர்ல இருக்கிறோம், நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா சந்தோஷமா இருக்க ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்றாரு? சொல்ற கண்ணீர் இருக்குதுப்பா, கஷ்டம் இருக்குதுப்பா, பிரச்சனை இருக்குது, யாருக்கு இல்ல. ஆனாலும் என்ன பண்ண, சந்தோஷமா இரு. கர்த்தருக்குள்ள நம்ம என்ன பண்ணோமா? எப்பொழுதும் சந்தோஷம். உன்னையும் என்னையும் படைத்த தெய்வம் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருக்கு கரங்களில் நம்ம என்ன பண்ணோமா? உன் கண்ணீர் உன் கஷ்டம் நம்ம பாடினது போல கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காத. நீ எல்லா கவலையும், ஐயோ எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு கவலை இருக்குது, எனக்கு கடன் இருக்குது, இவ்வளவுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே எடுத்துக்கூடாது. ஆண்டவரோட கரங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உன் மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு சமாதானம் கிடைக்கிறது. அதுதான் வேதத்துல நம்ம சொல்லுறோம், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க. எப்பொழுதும் எப்படி சந்தோஷம் இருக்க முடியும்? வியாதி வந்து என்ன வாட்டுது ஆண்டவரே, நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறேன்? கடன் பிரச்சனை என்ன பண்ணுது? சூழ்நிலைகள் கட்டுகள் என்ன கட்டி கொண்டு இருக்கிறது, எப்படி நான் சந்தோஷமா இருப்பேன்? அதுக்கு வழியில எல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வழியை நம்ம பின்படுத்தணும், பயன்படுத்தணும். எப்படி நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிற வழி. போன வாரத்துல புதன்கிழமை நம்ம பிரெயின் பாஸ்டர் வந்து மெசேஜ் கொடுத்தார். எப்படி எல்லாம் பைனான்ஸ்ல நீங்க வீக்கா இருக்கீங்க, எது மூலமா நம்ம எல்லாம் வீக்கா இருக்கிறோம். பைனான்ஸ் மூலமா இன்னைக்கு நம்மளுக்கு என்ன பண்றோம்? மனசுக்கு ஐயோ கடன்காரன் போன் பண்ணுவான், அவங்களுக்கு கடன் கொடுக்கணுமே, வட்டி கொடுக்கணுமே, அவங்க கொடுக்க வாங்கின காசை கொடுக்கணுமே, மன உளைச்சலில் இருக்கலாம். ஆனாலும் அந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து நம்ம எப்படி நீங்க வேண்டும் நம்மளுக்கு வேற அநேக இடங்கள்ல சொல்லி இருக்கிறது. கணேஷ் நல்ல ஒரு பைபிள் ஸ்டடியை கொடுத்தாரு பிரெயின் பாஸ்டர். நீங்க வாங்க அந்த பைனான்ஸ் பிரச்சனைகளிலிருந்து எப்படி அதுல இருந்து கூட நம்ம சந்தோஷமா எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாரு. அதே போலதான் நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் வேர்ட் பார்க்கறதுல துக்கத்திலே சந்தோஷமா இருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாமா? ஜான் சாப்டர் 16:20. துக்கத்திலே சந்தோஷமா இருங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களில் நம்ம பார்க்கும் பொழுது என்ன பண்றாங்க? அநேக இடங்களில் என்ன பண்றாங்க? அழுது புலம்பி கொண்டிருக்கிறாங்க. பார்டர்ல அழுது புலம்பி கொண்டிருக்கிறாங்க இல்லைங்களா? நம்ம அவருக்காக ஜெபித்து அழுது புலம்பி திறப்பில நின்று கொண்டிருக்கிறோம்.
ஆனா என்ன சொல்றாரு, உங்க நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்க துக்கம் என்ன பண்ணும், சந்தோஷமா மாற்றா. நீ ஜெபிக்கிற ஜெபத்தினால என்ன ஆகுதுங்க, அங்க ஒரு சமாதானம் கிடைக்கும். பார்டர்ல, அந்த பார்டர்ல நீங்க சமாதானம் கிடைக்கும் பொழுதுதான் உங்க துக்கம் என்ன ஆகுதுங்க, உங்க துக்கம் சொல்லுங்க, உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். அங்க ஒரு சமாதானம் கிடைக்கும் பொழுது தேசத்துல ஒரு சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். அநேக இடங்கள் என்ன பண்ற, வேற சொல்லுது பாருங்க, அழுது புலம்பிக் கொண்டிருப்பாங்க, ஆனாலும் உங்க துக்கம் சந்தோஷமா மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அவளுக்காக செபித்து அவளுக்காக நம்ம என்ன பண்ண, அதான் சொல்ற வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அதே இடத்துல பார்க்கிறோம், எரேமியா 33 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாமா? எரேமியா chapter 31 verse 13. எரேமியா 31:13 வாசிக்கலாமா? அப்பொழுது வார்த்தை இரண்டாம் தரம் எனக்கு உண்டாக்கி அவர், நீ காண்கிற என்ன என்று கேட்பார். தொங்கியிருக்கிற பாதையை காண்கிறேன், அதில் வாய் அதிகமா. அப்பொழுது கன்னிகைகளுக்கும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அவர்கள் சஞ்சலங்களை நீங்க என்ன பண்ணுங்க, வாலிபர்கள் முதியோர்கள் பெரியவர்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லா துக்கத்துல இருந்தாலும் என்ன சொல்றாங்க, அங்க ஆண்டவர் ஆனந்த களிப்பை என்ன பண்றாரு, கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அங்க என்ன பண்றாரு, அவங்கள சந்தோஷப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, சிறு பிள்ளைகளுக்கு தான் என்ன பண்ணுவேன் நான், பெரியவங்களுக்கு தான் என்ன பண்ணுவேன், சந்தோஷத்தை கொடுப்பேன், வாலிபர்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணல, சொல்லல. எல்லா இடத்துலயும் என்ன பண்றாரு, வாலிபர்கள் முதியவர்கள் பெரியவர்கள் எல்லாருக்கும் என்ன பண்றாரு, சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனாரு. அதுதான் துக்கத்துல சந்தோஷம். நீ உன் குடும்பத்துல துக்கம் இருக்கலாம், துக்க இடத்துல போய் நான் எப்படியப்பா சந்தோஷமா இருக்க முடியும்? அங்க ஒரு மரண வீடா இருக்கலாம், அந்த இடத்துல போய் நம்ம சிரிக்க சொல்றோமா? அப்படி இல்லை. அந்த இடத்துல ஞானமாய் நடந்துக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியும். துக்கமான வீட்டுல நம்ம போக முடியும். ஆனா ஒரு ஃப்ரெண்டு எதனால பெஜாரா இருக்கிறாரு, எதனால துக்கமா இருக்கிறாரு, அவரு போய் என்ன பண்ண விசாரிக்கணும். ஒரு சகோதரி உனக்கு தெரிஞ்சவங்களா, ஃப்ரெண்டா இருக்கலாம், வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, ஏன் துக்கமா இருக்கிறீங்க, அவங்களோடு விசாரிங்க. எதுக்காக, என்ன பிரச்சனையோ, எதனால அவர்கள் என்ன பண்ணல, துக்கத்தோட ஒரு எப்பவுமே மனசு பெஜரா இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம பேசணும். ஆண்டவருடைய வசனத்தின் மூலமா பேசணும். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்க. அதுதான் சொல்றேன், நீங்க துக்கத்தில சந்தோஷமாய், நீங்க அழுது புலம்புவீர்கள், உலக சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். இரண்டாவது காரியமாக பார்க்கிறோம், உபத்திரவத்திலே சந்தோஷமா இருங்கள். உபத்திரவத்திலே சந்தோஷமா இருங்கள். 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். 2 Corinthians 7 chapter verse 4. 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 4வது வசனம். உபத்திரவத்திலே சந்தோஷமா இருங்கள் சொல்றாரு பாருங்க. மிகுந்த தைரியத்தோடு உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதல் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலும் பரிபூர்ண சமாதானம் தருகிறார். அல்லேலூயா. சொல்லாமா, ஆண்டவரே எனக்கு சந்தோஷம் தாங்க. ஆண்டவர் சொல்லாம எல்லா கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் தாங்க, எங்க குடும்பத்திற்குள்ள சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே சொல்லலாம். அதனாலதான் சொல்ற பாருங்க, உபத்திரவத்திலே சந்தோஷமா இருங்கள். உபத்திரம் வர்றதுதான் ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறார். என்ன பண்றாரு, ஒரு காரியம் இந்த உபத்திரம் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணோம், எப்படியாவது உபத்திரத்தில் எப்படி ஆண்டவரே நான் சந்தோஷமா இருக்க முடியும், இருக்கணும்னா கத்துக்கொள்ளு. வேதம் சொல்லுகிறது, பணம் வந்த பிறகு சந்தோஷப்படுறது இல்லை, எல்லாமே செல்வம் கிடைச்ச பிறகு நம்ம சந்தோஷப்படுறது இல்லை. உபத்திரவத்திலும் கண்ணீரிலும் பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் நீ என்ன பண்ணுவோம், எப்பமோ அதுல கூட உங்க வாழ்க்கையை என்ன பண்ணுங்க, சந்தோஷமா நடத்துக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், கத்துக்கணும். எதுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் என்ன பண்ணணுமா, சந்தோஷமா இருங்க. அதுதான் 2வது நம்ம பார்க்கிறோம், உபத்திரவத்துல சந்தோஷம் வரும். யோபு போல உபத்திரம் வந்தது யாருக்கு இல்லை, இல்லைங்களா? ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார், 2 மடங்கா கொடுத்துட்டு அவனை சந்தோஷமா என்ன பண்ணாருங்க, நடத்தினார், இல்லைங்களா? உபத்திரம் வந்துதான். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு எகிப்தில் அடிமையாக உபத்திரவத்தில் இருந்தாங்க, இல்லைங்களா? ஆனா அவர்களுக்கு என்ன பண்ணாரு,
பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு வந்து அவர்கள் என்ன பண்ணாரு? ஆண்டவர் எல்லாமே கொடுத்து அவர்கள் என்ன பண்றாரு? நடத்தினார். வனாந்தரத்தில் என்ன பண்ணாரு? அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், அவர்களை சந்தோஷப்படுத்தினார். என்ன பண்ணிக்கலாம்? அங்க இருந்து உபத்திரவத்திலிருந்து எடுத்த தேவன் இன்னைக்கு உபத்திரம் வரும்போது கூட ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில எது நடந்தாலும் உமக்கு ஆண்டவரே நான் மனமகிழ்ச்சியா இருப்பேன். எது நடந்தாலும், எது இருந்தாலும், எது இல்லாவிட்டாலும் நான் மனமகிழ்ச்சியாக வாழ நம்ம என்ன பண்ணணுமா? கற்றுக்கொள்ள வேண்டுமா இருக்கு. அதுதான் உபத்திரவத்துல நான் சந்தோஷமா. மூன்றாவது காரியங்களா பார்க்கிறோம், பலவீனத்தில் சந்தோஷமா இருங்கள். 2 கொரிந்தியர் 12:9. 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்கலாமா? அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப எந்த வியாதிஸ்தர்களை நம்ம பார்க்கும் பொழுது வர வசனம் இதுதான். சரிங்களா? கிறிஸ்துவின் வல்லமை மேல் என்ன பண்றது? தங்கும்படியாக பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. பலவீனத்துல நம்ம என்ன பண்ணணுமா? சந்தோஷமா இருக்கணுமா? வியாதி படுக்கையில இருக்கும் பொழுது கூட ஆண்டவரே இந்த வியாதியில என்ன இருக்கிறேன், ஆனா இதுல இருந்து நான் மீண்டு வருவேன் ஆண்டவரே. நம்பிக்கையான ஒரு வார்த்தை நம்மளோட ஆண்டவரோட நம்ம என்ன பண்ணணும்? பேசணும். ஐயோ எனக்கு என்ன பண்ண, படுத்த படுக்கை ஆயிட்டேனே, வியாதியில படுத்துட்டேனே. ஆண்டவர் சொல்றார், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். அல்லேலூயா. வியாதி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்து ஆவாது. எல்லாருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இந்த பாடியில நம்மளுக்குள்ள என்ன பண்ணுது? இருக்குது. எல்லாருக்கும் இருக்குது இல்லைங்களா? இன்னைக்கு 90% 10% தான் வியாதி இல்லாம இருக்கிறாங்க இல்லையா? அப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு? 10% ஒரு 18ல 19ல பார்க்கும் பொழுது 10% தான் வியாதிக்காரங்க இருந்தாங்க ஓடாடி. இப்போ பார்த்தா இந்த 2020 எல்லாம் ஆயிட்டு போயிருக்கு. என்ன ஆயிடுச்சு? அப்படியே உள்டா. யாருக்கு எல்லாருக்கும் ஏதாவது ஒண்ணு இருக்குது, வியாதி இல்லாம ஒண்ணுமே இல்லாம இருக்குது. இப்ப என்ன பண்றது? 10% பேர் தான் இருக்கிறாங்க, ஆரோக்கியமா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு தினந்தோறும் ஜெபிங்க. அவர்களுக்காக உன் நண்பர்களுக்காக நம்ம என்ன பண்ணோம்? வியாதி படுக்கை பலவீனம், ஆண்டவரே எனக்கு என்ன பண்ண முடியல, எனக்கு எழுந்து ஜெபம் பண்ண முடியல, நான் பலவீனமா இருக்கிறேன். வேதம் வாசிக்க முடியல, நான் பலவீனமா இருக்கிறேன். எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வியாதி படுக்கையில விழுந்து கொண்டிருக்கிறேன். ஆனா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், பலவீனத்தில் என் பலன் பூரணமா விளங்கும். நீ பலவீனத்தில் இருந்தாலும் சந்தோஷமா இருப்பாய். அல்லேலூயா. பலவீனத்தில் இருந்தாலும் சந்தோஷம். அதுதான் மூணாவது நம்ம பார்க்கிறோம், பலவீனத்தில் சந்தோஷமா இருக்கணுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. நாலாவதாக நம்ம பார்க்கிறோம், சோதனையில் சந்தோஷமா இருங்கள். யாக்கோபு 1:1 வாசிக்கலாமா? ஜேம்ஸ் chapter 1 verse 2 and 3. என் சகோதரரை, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணுங்க? நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்களாம். எனக்கே பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது, ஆனாலும் எப்படி ஆண்டவரே நான் சந்தோஷமா இருக்கிறதுன்னு இங்க கவனிங்க. எல்லாரும் என்ன பண்றோம்? சோதனைகளை நம்ம என்ன பண்ணணுமா? சந்தோஷமா இருக்கணுமா. சோதனையில எப்படி பலவிதமான காரியங்களை எப்படி உங்களுக்கு விழுந்து போறீங்க? ஒரு குடும்பமா நம்ம இருக்கிறோம், பலவிதமான சோதனைகள் எப்படி எல்லாம் நம்மளுக்கு வருது. ஒரு குடும்பத்தில் சடன்லி இழப்பு, ஒரு மரணம் வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம்? பலவீனமா அடிக்கிறோம், சோதனைக்குள்ள அடிக்கிறோம். வேலை இழந்த பிறகு நம்மளுக்கு என்ன ஆகுது? சோதனைகள் ஆகுது. ஒரு குடும்பத்துல வேலை இல்லைன்னா 2 பேர் சடன்லி நம்ம நல்லா சம்பாதிச்சு கொண்டிருந்தா சடன்லி ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சு, அப்ப என்ன பண்றோம்? நம்ம துக்கத்துல கொஞ்சம் இறங்குறோம். ஒரு வீட்டுல சடன்லி ஒரு மரணம் வந்த எவ்வளவு துக்கம் ஆகிறோம். சோதனைகள் நம்ம வாழ்க்கையில படிப்படியா வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம்? விழுந்து பலவீனப்படுறோம். ஆனா ஆண்டவர் சொன்னார், சோதனையில சந்தோஷமா இருங்க. சோதனை வருது, நம்ம என்ன பண்ணோம்? நம்மளுக்குள்ள தாங்கிக்கணும். என்ன பண்றது? தாங்கிக்கணும். ஒரு சோதனைகள் வரும்பொழுது தாங்கிக் கொள்ளும் பொழுதுதான் நம்மளுக்கு அதுல பலவிதமான சோதனைகளை நீங்க என்ன பண்றீங்க? விழுந்து போடுறீங்க.
ஆனா அந்த விழுந்து போகும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில், ஆண்டவரே நான் உங்களோட சந்தோஷமா இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு சமாதானத்தை தேங்க. என் குடும்பத்துல பிரச்சனை வருதுதான், பணம் இல்லைன்னா பிரச்சனை, சோதனை, வேலை போச்சுன்னா சோதனை, ஒரு மரண காரியங்கள் ஏற்பட்டா சோதனை, வியாதி வந்ததா சோதனை, இதுதான் பலவிதமான சோதனைகள் உன்னை என்ன பண்ணுதுங்க கட்டுப்படுத்தும் பொழுது அந்த நேரங்களிலும் ஆண்டவருடைய வசனத்தை வச்சு, ஆண்டவரே சோதனை நேரத்திலும் நான் என்ன பண்ணோம், சந்தோஷமா இருக்க தேவனே எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு நடத்துங்கன்னு சொல்லிட்டு 4வதாக நம்ம பார்க்கிறோம். 5வதாக பார்க்கிறோம் பாருங்க, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. எப்படி நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. ரோமர் 12 வாசிக்கலாமா? ரோமர் சாப்டர் 12 verse 12. நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. எப்படி இருக்கணும் பாருங்க. நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். முதலாவது என்ன சொல்றாரு? நீங்கள் நம்பிக்கையில என்ன பண்ணணும்? சந்தோஷமா இருங்க. நம்பிக்கையில என்ன பண்ணுமா? சந்தோஷம். ஆண்டவர் குலத்துல நம்மளுக்கு என்ன பண்ணணும்? ஜெபத்துல என்ன பண்ணுமா? ஜெபத்துல உறுதியா இருக்கணும். ஜெபத்துல உறுதியா இருக்கணும். நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். உபத்திரவத்துல என்ன பண்ணுமா? பொறுமையா இருக்கணும். உபத்திரம் வந்தா என்ன பண்றோம்? ஆண்டவர் நம்ம சில வார்த்தைகளை சொல்லிடுறோம். ஆனா அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவருடைய பேசக்கூடாதுன்னு வேதத்துல இருக்கிறது. உபத்திரம் வரும்போது என்ன பண்ணக்கூடாது? நீ ஆண்டவரை ஏன் எனக்கு இப்படி பண்ணீங்க? ஏன் உங்களுக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணாது? அதுதான் சொல்றாங்க. கோபப்படும் பொழுது என்ன பண்ணணுமா? பொறுமையா இருக்கணும். ஒருத்தர் வீட்டுல நம்ம போய் சண்டை போடும்பொழுது கூட வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. சண்டை போடும்போது கோபம் வரும்போது என்ன பண்ணக்கூடாது? வார்த்தைகள் நம்ம விடக்கூடாது. அதுதான் எங்க வேதத்துல சொல்றாங்க இல்லைங்களா? நீங்கள் நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, ஜபத்துல உறுதியா இருங்க, கோபப்படுறதுல என்ன பண்ணுங்க? பொறுமையா இருங்கன்னு கற்பிக்கிறார் ஆண்டவர். கோபப்படும் போது எதுவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு 5 நிமிஷம் சும்மா இருங்க, ஒரு 2 நிமிஷம் சும்மா இருங்க. அது அப்படியே என்ன ஆகும்? மாறும். சண்டைக்கு சண்டை, பேச்சுக்கு பேச்சு நம்ம போட்டோம்னா அது என்ன ஆகுதுங்க? வாக்குவாதம் வளர்ந்து பெரிய காரியங்களை நம்மளுக்குள்ள இருக்கிற ஐக்கியம் கெடும். நம்மளுக்குள்ள அணுகி நம்மளுக்குள்ள என்ன பண்ணுமா? காரியங்கள் ஐக்கியம் கெட்டு போகும். அதுதான் சொல்ற. நம்பிக்கையில நம்ம எப்பவுமே என்ன பண்ணுமா? சந்தோஷமா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம யாரை நம்புறோம்? ஆண்டவரை தான் நம்புறோம். மனுஷரை நம்புறதுன்னா வர வைக்கும், மனுஷரை நம்புவதுன்னா வர வைக்கும், கண்ணியை வர வைக்கும். ஆண்டவர் மேல நம்ம என்ன பண்ணுமா? நம்பிக்கை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் 5வதா நம்ம பார்க்கிறோம். நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. ஒரு மனுஷன் மேல ஒரு நம்பிக்கை நீங்க வைக்கிறீங்க, உன் மகன் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறீங்க, இந்த காரியத்தை கொடுத்த இவன் மேல முடிப்பாருன்னு சொல்லிட்டு நம்பிக்கை வைக்கிறோம். ஆனா அந்த காரியம் நடக்கல, என்ன பண்ணக்கூடாது? அவங்க மேல போயிட்டு அகைன்ஸ்டா எந்த காரியம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. இது நடந்ததா, முடியலையா, தட்டி கொடுத்து சரி நெக்ஸ்ட் காரியங்கள் என்ன பண்ணோம்? அவருக்கு மோட்டிவேஷனா பண்ணி அவரை நம்ம என்ன பண்ணோம்? மேல கொண்டு வந்து அவருக்கு அந்த இடத்துல நம்ம சந்தோஷமா இருக்கணும். எது நடந்தாலும் எது இல்லைனாலும் என்ன பண்ணோம்? சந்தோஷமா இருக்கணும். அதுதான் 6வது பார்க்கணும். இல்லாமையில் சந்தோஷம். உங்ககிட்ட எதுவுமே இல்லை, ஆனா எப்படி இந்த சந்தோஷமா இருக்கிறதுனால வேதம் சொல்லிக்கிறது பாருங்க. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17, 18 வாசிக்கலாமா? ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17வது 18வது வசனம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவேறாமல் போனாலும், கிடையிலும் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிக்கும் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்களா? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமா பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்ககிட்ட என்ன இல்லையோ, இருக்கிறதோ, என்னால செய்ய முடியுமோ செய்ய முடியலையோ, ஆனா ஆண்டவர் இடத்துல நீ வரும்பொழுது சந்தோஷம். எது இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு கொடுத்த வருமானம் இவ்வளவுதான், எங்க வீட்டுல வருகிற வருமானம் இதுதான், ஆனா இதை வைத்து நீ எப்படி சந்தோஷம் என்ன பண்ற? ஆண்டவரே கொடுத்து பார்.
பண்டசாலைகளை வந்து நீ என்ன பண்ண கொடுத்து பார். உன்னை சோதித்து என்ன பண்ற ஆண்டவர் ஆசீர்வாதமா வைக்கிறார், தேவனா இருக்கிறார். என்னோட வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் தான் ஆசீர்வாதமா இன்னைக்கு நிற்பது யாருடைய சப்போர்ட் இல்லை, ஆண்டவருடைய சப்போர்ட் தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால நம்ம கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம கொடுக்கிறதுனால ஆண்டவர் என்னையும் உங்களை ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் சொல்றது போல இல்லாமையில சந்தோஷமா இருங்க. உங்ககிட்ட இல்லையா, இருக்கிறது கொஞ்சமா பகிர்ந்து கொடுங்க. உங்க சொந்தக்காரா, உங்க பிரதரா, உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கா ஏதாவது பகிர்ந்து கொடுங்க. இல்லாம எனக்கு என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்கு சந்தோஷமா இருக்கும் பொழுது ஆண்டவர் உன்னுடைய நன்றி உள்ளத்தை பார்க்கிறார். ஆண்டவர் என்ன பண்றாரு, மனுஷரோ முகத்தை பார்க்கிறார்கள், ஆண்டவர் என்ன பண்றாரு, இருதயத்தை என்ன பண்றாரு பார்க்கிற தேவனா இருக்கிறார். அதுதான் இல்லாமையில சந்தோஷமா இருக்க நம்ம என்ன பண்ணுமா, கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நம்ம பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்புறமா 7வதாக கொடுப்பதிலே சந்தோஷமா இருங்கள். என்ன பண்ணுங்க, அல்லேலூயா. தாவீது தேவனுடைய ஆலயத்தின் மீது வைத்திருந்த வாஞ்சை நிமித்தம் தான் சேர்த்து வைத்த அனைத்தையும் கர்த்தருக்காக என்ன பண்ணாங்களா, கொடுத்தார். இங்க நம்ம பார்க்கும் பொழுது அந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய சபையை கட்டுகிறோம் சொல்லும் பொழுது என்ன பண்ணாங்களா, அவங்களுக்குள்ள இருந்ததை என்ன பண்ணாங்க, சபைக்கு கொடுத்தாங்க. சபைக்கு கொடுக்கும் பொழுது அவனுடைய தாவீது ராஜா மனசு என்ன ஆச்சுக்கலாம், சந்தோஷப்பட்டதாம். ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கு தேவன் கொடுத்தது போல தாவீதுக்கு என்ன பண்ணாரு, சபையை கட்டுவதற்கு சொல்றாரு. ஆனா சபையை கட்டி முடிச்சது யாரு, சாலமோன் தான். தாவீது ராஜா என்ன பண்ணாரு, எல்லா விதமான காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணாரு, சபைக்கு பவுண்டேஷன் போட்டு வச்சுட்டாரு. என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆலயம் கட்டணும் போது, ஆலயத்துக்கு ஏதாவது செய்யணும் போது அநேக காரியங்களை கொண்டு வந்து ஆண்டவரிடத்துல வைக்கிறாங்க. அதை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். கொடுக்கறதுல சந்தோஷமா கொடுக்கணுமா. பிசினித்தனம் பண்ணி என்ன பண்ணலாம், வாரி எரித்து தரித்திரன் ஆகிறது உண்டு இல்லையா. வாரி எரிச்சுன்னா வச்சுங்க தரித்திரா உண்டு இருக்கு. பிசினித்தனம் பண்ணி கஞ்சத்தனமா ஆனவங்களும் இருக்கிறாங்க. அதனால பிரியமான நம்ம சொல்றது என்னன்னா, கொடுக்கறதுல சந்தோஷமா கொடுங்க. ஐயோ எனக்கே இல்லையே, என் குடும்பத்தை மெயின்டெனன்ஸ் பண்ண முடியலையே, நான் எப்படி கொடுக்கறது, கொடுத்து பாரு, சோதிச்சு பார்க்கிற ஆண்டவர் உங்களை நடத்துவார். செய்யுங்க. அது என்னோட வாழ்க்கையில நடந்திருக்கிறது. அநேக இடங்களில் நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருக்காக கொடுக்க முடியுது. ஆண்டவர் நம்ம மறக்கிறது இல்லை. இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் அவனை உயர்த்தி வைக்கிறது தேவனா. அதுதான் தாவீது ராஜா என்ன பண்றாரு, சபையை கட்டுவதற்காக அங்க செய்யும் பொழுது அங்க இருக்கிற சபையார் அனைவரும் என்ன பண்ணாங்க, அவங்க கிட்ட இருக்கிற வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், சில காரியங்கள் நமக்கு நியமிக்கும் பொழுது நம்மளால முடிந்த காரியத்திற்காக சபைக்கு ஊழியத்திற்கு நம்ம என்ன பண்றோம், கொடுக்கறதுல சந்தோஷமா இருக்கணும். கொடுக்கறது முடியலையா, ஓகே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உன் வாழ்க்கையில அற்புதம் செய்வார். உன்னால கொடுக்க முடியலன்னு என்ன பண்ணணும், அங்க அந்த இடத்துல இல்லைன்னா என்ன பண்ணணும், நம்ம ஜெபித்து கத்துக்கொள்ளணும். ஆண்டவரே நான் உங்களுக்காக ஏதாவது செய்யணும், அதற்கு வழிகளை திறங்க ஆண்டவரே, அதற்கு எனக்கு பலனை தாங்க, உழைப்பதற்கு பலனை தாங்க, சுகத்தை தாங்க. அப்பதான் என்ன பண்ற, ஆண்டவர் கொடுக்கறதுல சந்தோஷப்படுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்கணும் இல்லையா, சந்தோஷமா இருங்க, மறுபடியும் சந்தோஷமா இருங்க என்று ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறது. அதை நம்ம பார்த்தோம் இல்லையா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷம், சந்தோஷமா இருக்க கத்துக்கணும். அப்பதான் நம்மளுடைய முகமும் நல்லா இருக்கும், நம்ம மனசும் நல்லா இருக்கும், நம்மளுடைய லைஃப் என்ன ஒரு எப்பவுமே ஒரு மாதிரி இருக்கிறவங்க கிட்ட யாராவது இருப்பாங்களா, அவங்க கிட்ட ஒரு க்ரௌடே இருக்காது. சந்தோஷமா இருக்கிறவங்க கிட்ட எப்படியாவது ஒரு 3-4 பேர் என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே ஒரு க்ரௌடா இருப்பாங்க. ஆனா துக்கமான ஒரு முகத்துக்கும் சந்தோஷமா இருக்கிற ஒரு நேச்சுரலா சொல்றேன் இல்லைங்களா, ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பியான ஒரு மனுஷன் கிட்ட என்ன பண்ணுவாங்க, எப்பொழுதும் சுத்தி ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. சந்தோஷமாவும் இருப்பாங்க, ஆலோசனை கொடுக்கறதாவும் இருப்பாங்க, அவங்களுக்காக என்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறவர்களாகவும் இருப்பாங்க. எந்த நேரமும் ஒரே மாதிரி அப்படியே முக்காட போட்டு சாஞ்சினே இருந்த ஆகுமா, ஆவாது இல்லைங்களா. ஆண்டவருக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், மன மகிழ்ச்சியா இருக்கணும். உங்ககிட்ட நம்ம ஏதாவது வாங்கிட்டோமா, ஏதாவது கேட்டுட்டோமா, உங்ககிட்ட இருந்து ஏதாவது பறிச்சிட்டோமா, ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை, ஆண்டவர் கொடுத்த சந்தோஷம், ஆண்டவர் கொடுத்த சமாதானம், ஆண்டவர் கொடுத்த பலன், ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணணும், எந்த காரியங்கள் செய்தாலும் சந்தோஷமா செய்யுங்க. எது கொடுத்தாலும்
சந்தோஷமா கொடுங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஒரு பெரிய 10 அந்த காலத்துல ஏதோ ஒரு 1000 ரூபாய் போட்டு எடுத்திருக்கிறார் பைபிள்ல. 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கிறாரா? இல்ல, 2 காசு தனக்குள்ள இருந்த இந்த காசை கிட்ட வேற எதுவுமே இல்ல. அந்த தாயாரை குறித்து என்ன பண்ணிருக்காரு? வேதத்துல ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ண, தனக்குள்ள இருந்ததை கொடுத்தாங்க இல்லையா, அதுதான் மகிமை. நாளைக்கு நாங்க என்ன பண்ண போறோம்? சாக போகிறோம். ஆனா அது என்ன பண்ணாங்க? ஒரு ஊழியக்காரருக்கு அங்க என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? ஜீவன் உள்ள நாளெல்லாம், கடன் உள்ள நாளெல்லாம், போர் நடக்கிற அந்த இருக்கிற எல்லா நாளையும் என்ன பண்ணாங்க? ஆசீர்வாதமா இருந்தாங்க. அததான் இன்னைக்கு நம்மளுக்கு சொல்றாரு ஆண்டவர். நீ எது கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ஆண்டவர் உள்ள நீங்க என்ன பண்ணுங்க? சந்தோஷமா இருங்க. எனி டைம் ஹாப்பியா நம்ம என்ன பண்ணோம்? இருக்க கற்றுக்கொள்ளணும். சோறு வியாதி படுக்க நம்மள என்ன பண்ணலாம்? அடக்கினாலும் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும்.